நண்பர்களே, உறவுகளே, நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியோடைய கடைக்கண் பார்வையோடு உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீட்டில் நாளும் கோளும் நன்மையை தர வேண்டும். சில நாட்கள் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கிழமை அப்படின்னு அதுக்கு சொல்லுவோம். சில கிழமைகளில் அவசியம் சில காரியங்களை நடத்த வேண்டும். இந்த நாளும் கோளும் நன்மையை கண்டிப்பாக தருமா இப்படி ஒரு கேள்வி வரும், கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக தரும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நாளும் கோளும் நன்மையை நமக்கு கொடுக்கும். எப்படிங்க? உள்ளே போவோம், ஒன்று ஒன்றா சொல்லுவோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு, ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கு ஒவ்வொரு நாள் ரொம்ப சிறப்பான நாள். இன்றைக்கி மேஷ ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மிக மிக அருமையான நாள். ஞாயிற்றுக்கிழமைக்கு சில கம்யூனிகேட் உருவாக்கிக்கிறது நல்லது. சிலரோடு கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை கம்யூனிகேஷனை வளர்த்துக்கிறது நல்லது. ஆனால் நோ ஆர்கியூமெண்ட். ஞாயிறு செவ்வாய் இந்த 2 நாட்களில் கம்யூனிகேஷனை வளர்த்துங்க, பேசுங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. இந்த 2 நாட்கள் உங்களுக்கு என்ன பண்ணும்? லாபத்தை கொடுக்கும். ஆனால் ஆர்கியூமெண்ட்டாக அது போகாமல் பார்த்துக்குங்க மேஷ ராசிக்காரர்கள். இதே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லும்போது வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை ரொம்ப அருமையான நாள். வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அருமையான நாள். என்ன முயற்சி வேணாலும் அன்றைக்கி எடுங்க. அதுவும் திங்கக்கிழமை அன்னைக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். எதை எங்கே வைக்கணும், யாரை எங்கே வைக்கணும், இதெல்லாம் கரெக்டாக திங்க் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமையில் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறதுங்கிறது திங்கிங் ஏற்படும். ஏன்? ஆசையை எப்படி அனுபவிக்கிறதுன்னு திங்கிங் ஏற்படும். ப்ரிப்பராக மாஸ்டர் பிளான்லாம் வெள்ளிக்கிழமையில் போட முடியும். ரிஷபராசிக்காரர்கள் மிஸ் பண்ணாதீங்க. புதன்கிழமை மிதுன ராசிக்கு மிக யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ரொம்ப விசேஷம். அந்த நாளில் புத்திசாலித்தனமாக எந்த விஷயத்தையுமே நீங்கள் தயாராக செய்யலாம். மற்றவங்களுடைய கண் பார்வை உங்கள் பக்கம்தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது 10 பேருக்கு முன்னாடி நான் ஒரு பிரபலமாகணும், நான் ஒரு நேம் எடுக்கணும், நான் செய்கிறத, நான் பேசுகிறத 10 பேர் கேட்கணுன்னா அன்றைக்கி அந்த விஷயத்தை வெளியிடுங்க. ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட வந்தார். என்னோடய படம் எதுவுமே சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னார். அவர் மிதுன ராசி. நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், உங்களோட டைரக்டரோட ராசி என்னன்னு கேட்டேன். அவர் கன்னி ராசி. இப்போ நான் சொன்னது புதன்கிழமைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் முன்னாடி வந்திருந்தால் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்திருக்கீங்கன்னா படம் எடுத்தாச்சு. படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் புதன்கிழமை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி கொஞ்சம் நாள் சரியில்லைங்க அப்படின்னார். பரவாயில்ல, பண்ணு. அந்த நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் குறித்து கூட அதெல்லாம் நீ யோசிக்காத, இன்னைக்கு புதன்கிழமை பண்ணு. அன்றைக்கி காலையில் ஷோவை ஒரு 8 மணிக்கெலாம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதாவது 7:15 ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லைனா 9:15 ரிலீஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு. நம்பவே மாட்டீங்க, எதிர்பாராத வெற்றியை அந்த ப்ரொடியூசருக்கு கொடுத்தது. அவர் என்கிட்ட கேட்ட அந்த வார்த்தை அதுதான். அந்த படத்துடைய லாபம் அவருக்கு உண்டு. எதிர்பாராத வெற்றி ஒரு நாள் அந்த அளவுக்கு செய்யும். நமக்கு பிடிக்கும். நாம் அந்த படம் நமக்கே பிடிக்காமல் இருந்தது, ஆனால் அந்த படத்தை மக்களுக்கு பிடிச்சிச்சு.
இதெல்லாம் நம்ம செய்கிற நாட்களோடைய பலன். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் ஏதாவது புகழ் பெறணும், உங்களுடைய கருத்தை ஒருத்தவங்க கேட்காமே இருக்காங்க, புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்கன்னா புதன்கிழமையில் அதை செய்யுங்க. மற்றவங்க பார்வையில் உங்கள் பக்கம் திரும்பும். கடகராசிக்கார பிள்ளைகள் வியாழக்கிழமை திங்கக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க. திங்கள் வியாழன் மிஸ் பண்ண அன்னைக்கு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்கு அது ரொம்ப சாதகமான நாட்கள். மண்டே அண்டு தேர்ஸ்டே ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. கடகராசிக்காரர்கள் எடுக்கிற விஷயங்களில் உங்களுடைய அறிவு பளிச்சிடும். நிறைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் அமைவாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை மிக யோகத்தை கொடுக்கும், வியாழக்கிழமை மிக யோகத்தை கொடுக்கும். தேர்ஸ்டே அண்டு சண்டே இந்த சிம்மத்திற்கு சிறப்பான நாட்கள். இந்த நாளில் தைரியமாக இறங்குங்க. உங்களுக்கு எதிரியே வர மாட்டாங்க. நல்ல மனுஷன்லாம் எவன்லாம் எதிர்க்கிறானோ அவன்லாம் உங்களுக்கு ஐடியாவே கொடுப்பான். நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா எதிர்க்கிறவன்லாம் நமக்கு லாபமாக இப்போ பேசுகிறான் அப்படின்னு. இதான் சிம்ம ராசி. கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமை தொட்டது தொடங்கும். புதன்கிழமை எடுத்துங்க, மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்த முடியும். புதன்கிழமையில் எதை வேணாலும் ஆரம்பிங்க. புதன்கிழமை கனெக்ட் பண்ணுங்கள், பேசுங்க. அது சம்பந்தமாக உருவாகும். ஒரு உண்மையே இல்லாத விஷயத்தை புதன்கிழமையில் துவங்கும் போது அது லாபமாக மாறும். துளாராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு விஷயத்தை செயல்படுத்துங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் லைஃபே டோட்டலி சேஞ்ச் ஆகும். நீங்கள் லாட்ரி சீட்டே வாங்கினாலும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் துளாராசிக்காரர்கள் கனெக்ட் பண்ணுங்கள், பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுறது. நான் ரொம்ப தோற்றுக்கிட்டே இருக்கிறேன், என்னால் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்னும் போது துளாராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதை ஆரம்பிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நாளும் கோளும் உங்களுக்கு நன்மை செய்யும். விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையை பிடிச்சிங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதி அருமையாக இருக்கும், அதாவது ஈவினிங் டைம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்குங்க. விருச்சக ராசிக்காரங்க காலையில் சீக்கிரம் எழுந்திருக்காதீங்க. என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து எழுந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மைண்டை அப்படி லைட்டாக தீட்டுங்க, உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியாலாம் கிடைக்கும். அது முக்கியமாக விருச்சக ராசிக்காரவங்க பெர் டேயில் வரக்கூடிய ராகு காலம், இந்த ராகு காலம்னு சொல்லுவாங்க. இந்த ராகு காலம், யமகண்டம், இது மாதிரி நேரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனைகள் கிடைக்கும். இது உண்மையிலேயே சின்சரி நான் சொல்கிறது உண்மை. நீங்கள் வேணால் யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கலை ஆர்வம் ஆற்றல் எல்லாம் அந்த நேரத்தில் தான் வேலை செய்யும். ராகு காலம், யமகண்டம், இந்த நேரத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு சில விஷயங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதில் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை வியாழக்கிழமை மிக யோகத்தை கொடுக்கும். மண்டே அண்டு தேர்ஸ்டே தனுசு ராசியோட கனெக்ட் பண்ண முடியும். அன்றைக்கி ஏதோ நமக்குள்ள ஒரு புது அபிவிரதமான யோசனைகள்லாம் வரும். நல்ல மூடில் இருக்கேனே நானே அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. என்னையா அது, நான் நல்ல மூடில் இருக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் தோணும். மகர ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மிக யோகத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரர்கள் துணிஞ்சு செய்யலாம். ஒரு பெரிய ஆபத்தே வந்தாலும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் நம்ம ஒரு பிளானை போட்டோம்னா அந்த ஆபத்து விலகிடும். வருமான உயர்வாக இருக்கட்டும், வசதி உயர்வாக இருக்கட்டும், தைரியமாக இறங்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை ரொம்ப யோகத்தை கொடுக்கும். சனிக்கிழமை மாலை நேரத்தில் எந்த காரியத்தையும் ஆரம்பிங்க, நல்ல காரியத்தை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சியை அந்த நாளில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாருக்கும் சனிக்கிழமைனா ரொம்ப டவுன்னு நினைப்பாங்க. நோ, சனிக்கிழமைக்கு நீங்கள் ஆரம்பிங்க. மாலை நேரத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக உங்கள் வேலை நடக்கும். காலை நேரத்தில் ஒரு கோவிலுக்கு போங்க, மாலை நேரத்தில் உங்கள் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமை மாலை நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்கள் உங்களுக்கு பிரபல யோகத்தை கொடுக்கும். என்ன ரூல்ஸ் நீங்கள் மீறினாலும் அதில் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடுவீங்க.
மீனராசிக்காரர்கள் வியாழன் வெள்ளி இந்த 2 நாளில் நிறைய பேரோட கான்டாக்ட், வருமானத்தை பற்றி யோசனை, பெரிய மனுஷங்களோட தைரியமாக பழகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். நண்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த நாளும் கோளும் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த நாட்கள் நமக்கு ஆகவே ஆகாதுங்கிறத அடுத்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நீங்களும் என்னோடு பகிர்ந்து கொள்ள உங்களுடைய எண்ணங்களை தயாராக இருங்க. வாழ்த்துக்கள். நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.